புதுச்சேரியில தாவேகாவினுடைய பொதுக்கூட்டம் ஒரு 72 நாளைக்கு பிறகாக காஞ்சிபுரம் கூட்டம் நடந்தது. இருந்தாலும் பாண்டிச்சேரியில பொதுவெளியில நடந்த ஒரு கூட்டம். அந்த பொதுவெளி கூட்டத்துல திரு விஜய் அவர்களுடைய ஸ்பீச். பாண்டிச்சேரி போயிருக்காரு, பக்கத்து மாநிலம், யூனியன் டெரிட்டரி. பல விஷயங்கள் பேசியிருக்காரு. நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க இதுல? இதில் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி காஞ்சிபுரத்தில் உள்ளரங்கம், இங்கே வந்து வெளியரங்கம், அது வித்தியாசம். காஞ்சிபுரத்தில் கூட பேச்சு வந்து நல்ல சிறப்பாக இருந்தது, கொஞ்சம் நீண்ட நெடிய பேச்சாகவும் இருந்துச்சு. ஒரு 20 நிமிஷம் பேசினேன். ஆமாம், நல்ல பேச்சாகவும் இருந்துச்சு. ஆனால் எனக்கு உள்ளபடியே ஒரு அரசியல் நோக்கராக நான் விஜயனுடைய பேச்சை பாண்டிச்சேரியில் பார்க்கும்போது உள்ளபடியே எனக்கு ஏமாற்றம் தான். ஒன்றும் பெரிய அளவுக்கு அதில் ஸ்டஃப் இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 72 நாட்கள் கடந்து ஒரு வெளியே ஓப்பன் ஸ்பேஸில் போயிட்டு, அதுவும் ஒரு பக்கத்து மாநிலத்துக்கு போகிறீங்க. அதில் ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங்காக என்ன கொடுக்குறாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியில் நம்ம ஃபைட் பண்ண போகிறோம். அது வந்து பிரதானமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதைத்தான் நானே முதல்ல கருத்தாக கூட வெளியே வச்சிருந்தேன். யார் கூட ஃபைட் பண்ண போறாரு? அதுதான் இப்போ அங்கே வந்து அவர் என்ன பிட் போட்டு வந்திருக்காருன்னா, அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் கோயலேஷன் கவர்மெண்ட். அங்கே வந்து என்ஆர்சி அவர் ரங்கசாமி அவர்களுடைய காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து தான் அங்கே ஆட்சி புரியுது. ஸோ அப்போ வந்து கவர்மெண்ட்டை பாராட்டுறாரு. பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை பார்த்து திமுக அரசாங்கம் கற்றுக்கணும், எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ அரசாங்கம்னு சொல்லும் போதே இப்போ இன்னைக்கு அதில் உள்துறை அமைச்சருக்கு கீழே தான் வந்து இந்த பாதுகாப்பு பணிகள்லாம் வரும். ஹோம் டிபார்ட்மெண்ட். அது நமச்சிவாயம் பிஜேபியில் இருக்காரு. அது உள்துறை அமைச்சர் அங்கே பாரதிய ஜனதாவை சார்ந்தவர். ஆமாம். அப்போ வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி தான் அங்கே. இல்லை, அவருடைய தெரியாம தான் பேசுறாரோ? இல்லை, தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இல்லை. ஆனால் அது வந்து நீங்கள் இவங்களை பார்த்து கற்றுக்குங்க அப்படின்னு ஒரு டிஎம்கேவை விமர்சிக்கிறாரு. அந்த சைடில் வந்து அவர் பாராட்டப்படக்கூடிய நபர். ஏன்னா குறிப்பாக அவர் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்ததை வச்சு தான் ஸ்லாகித்து பேசுகிறார். காவல்துறை பாதுகாப்பு யார் கொடுக்கணும்? அதுதான் சொல்லுவார், ஹோம் டிபார்ட்மெண்ட். அங்கே வந்து அதை இயற்கிட்டு இருக்கக்கூடியது அந்த நமச்சிவாயம் அவர்கள், பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர், அந்த கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடியவர் தான் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு பார்க்கும்போது அரசியல் எதிரியை விட கொள்கை எதிரி பரவாயில்ல, அரசியல் எதிரி தான் மோசமாக இருக்குது, கொள்கை எதிரி பரவாயில்ல. இல்லை, இதுக்கு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. அவர் இப்படியெல்லாம் சொல்ல. அவர் ரங்கசாமியை பாராட்டுறாரு. அவரு அங்கு எப்படியாவது ரங்கசாமியை டேக் ஓவர் பண்ணிக்கணும், ரங்கசாமியை பிஜேபி கூட்டணியிலேருந்து உடைச்சி தான் பக்கம் எடுத்துக்கணும், அல்லது இப்போ ரங்கசாமியோட தான் சேரணும் அப்படின்ற பிளான்ல அவர் பேசுறாரு. இல்லை, அந்த பிளானும் இருக்கு.